வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கஸ்டமரோட ஆர்டர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 2 ப்ளவுஸு 2 சாரீ ஃபால்ஸ் அந்த மாதிரி. ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் 2 கொஷினுக்கு வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா, ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணால் பெஸ்ட்டாக, இல்லைனா வந்து நம்ம வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட வந்து ப்ளவுஸ் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறது பெஸ்ட்டாக, அதாவது மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் ஆல்ரெடி பழைய மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக அப்படின்ட்டு. ஸோ இந்த நான் ஆர்டரில் வந்து பழைய மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வாங்கி தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, ஆல்ரெடி உங்களுக்கு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா நான் பண்ணுற மெத்தட் மாதிரி பண்ணால் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடியே வந்து எங்கேயாவது வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ ட்ரையல் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடியான ப்ளவுஸை வந்து நம்ம திருப்பி வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். நீங்கள் ப்ளவுஸ் பாடி மெஷர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைமே செட் ஆகிடாது. லூஸு வரும், டைட்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து என் பிரகாரம் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இருந்தாலும் நான் வாங்கிட்டு அப்படியே தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ வந்து சிலது இப்போ ஸ்டிச் பண்ணும்போது சில ப்ரொசீஜர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுமா இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ நம்ம ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறதும் வந்து எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து தேஜ் வந்து ஸ்கெட்சிங் பண்ணிட்டுருக்காங்க. இதையும் அப்படியே உங்களுக்கு பாருங்கள். எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற பேரும் வந்து அப்படி அப்படியே ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. தெரியுது அவங்களுக்கு இது என்ன ஊர், இந்த ஊர் வந்து இல்லை எழுதியிருப்பாங்களே எழுது இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இண்டஸ் வேலி. இதெல்லாம் வந்து இல்லஸ்ட்ரேஷன். இதெல்லாம் வந்து அவங்க காலேஜில் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போதே நான் உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே இது காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் லேட் நைட்டில் தான் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது. அப்போ தான் வந்து சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்றதால நம்மளால் ஈஸியாக வந்து பண்ண முடியும் ஒர்க்கு. இது பாருங்கள், இது வந்து கர்நாடகா தெரியுதா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து இன்னும் இது ப்ராஜெக்ட் பண்ணி, அதாவது இந்த இதெல்லாம் இல்லஸ்ட்ரேஷன்லாம் ஃபினிஷ் பண்ணி அவங்க வந்து கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும். கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா வரும்போது நான் கரெக்ஷன் வந்த பிறகு காமிக்கிறேன். இதில் பாருங்கள், எங்கேயுமே கரெக்ஷன்ஸே இப்போதைக்கு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அவங்க டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு வந்து அதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. குட், எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருந்தால் எக்ஸலண்ட், குட் ஜாப் எல்லாமே கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு சரியில்லை, ட்ராயிங் பட்டுச்சுன்னா ஒன்று கூட கொடுக்காமே இருப்பாங்க. பாருங்கள், இது பாருங்கள், இது தமிழ்நாடு. இது நான் ஷார்ட்ஸில் கூட இப்போ போட்டிருக்கேன் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கும்போதே. ஸோ பின்னாடி ஒரு டெம்பிள் இருக்கிற மாதிரி, சைடில் வந்து இது வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிற மாதிரி எல்லாமே வந்து கையிலேயே வந்து ட்ரா பண்ணது தான். இப்படி தான் வர்றது. அடுத்தது இது என்ன ஊர்? இதே ஊர் தேஜும் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வந்து ட்ரா பண்ணணும் அந்த ட்ரெஸ்ஸோட. அதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்டு வந்து அது ரிலேட்டடாக ஏதாவது வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளு. ஸோ வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்படி ட்ரா பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து அப்படியே அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது, கோவான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அதையும் சின்னதா இது பாருங்கள், பெண்டிங்கில் இருக்குது. பண்ணிகிட்டே இருக்கும்போது காமிக்கிறேன். இது வந்து கோவாவோட கல்ச்சரோட ட்ரெஸ்ஸு, ட்ரெடிஷ்னல் கோவாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அதாவது கோயன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபிஷர்மேன்ஸ் தான் அங்கே ஜாஸ்தி. ஸோ அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். இருக்குதா பார்த்தீங்களா? ஓகே, நம்ம ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஒரு கஸ்டமரோட ஆர்டர். இதில் வந்து 2 சாரீ 2 ப்ளவுசஸ் இருக்குது. ஸோ இது 2 ப்ளவுஸும் தனித்தனியாக வந்து கட் பண்ண போகிறோம். அவங்க வந்து கரெக்டாக இருக்கிற ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடியே. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நோ சொல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டான வேவாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குன்னு அது வந்து 100% வந்து ஸ்பாயில் ஆகிடும் சொல்ல முடியாது. பாடி மெஷர்மெண்ட்டும் ஒரு கரெக்டான வே தான் ஆக்சுவலி. ஸோ வந்து கொஞ்சம் வந்து இப்போ கரெக்டான ஷேப்ஸ் வந்து, ஸோ பாடி மெஷர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்படி தான் மார்க் பண்ணணும், இப்படி தான் மார்க் பண்ணணும். அந்த வேல தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ மார்க் பண்ண பிறகு அவங்களோட பாடியோட ஷேப் சம்டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஷோல்டர் லோவாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஷோல்டர் ப்ராடாக இருக்கும். ஸோ நம்மளோட ரூல்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து எல்லா பாடிக்கும் வந்து செட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பாடி மெஷர்மெண்ட்லேயும் வந்து
சம்டைம்ஸ் வந்து எல்லா எவ்வளோ பெரிய புட்டிக்காக இருந்தாலும் ட்ரையல் வந்து ஏன் கொடுக்குறாங்க, அவங்களும் பாடி மெஷர்மெண்ட்டை தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ட்ரையல் கொடுக்குறது வந்து கரெக்டாக சிட் ஆயிடுச்சா இல்லையா, எல்லாம் சரியாகலாம் கொஞ்சம் நம்ம வந்து சரி பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் ஹவு டு டூ அப்படின்றது நான் காமிக்கல. பட் அதுக்கு வந்து நிறைய பெரிய லாங் வீடியோவாக போகும். ஜஸ்ட்டு வந்து நான் காமிக்கிறேன். இது ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன், நான் எப்படி மார்க் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இன்னும் நான் போகிற வீடியோவில் ஆல்ரெடி சில வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத. ஸோ புரியாதவங்க நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். நம்மளோட சேனலில் வந்து இனிமேட்டு வந்து மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து கம்பல்சரி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக இதை கற்றுக்கிறதால இதுலேருந்து நான் ஒரு 10 காசு வந்து ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாவே நீங்கள் வந்து 550 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். பாருங்கள், இது அப்படியே நம்ம ட்ரேசிங் வீல் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதுக்கு யூஸ் பண்ணியே ஆகணும். ட்ரேசிங் வீல்லாம் என்னென்னா, நம்மளோட ஒரு ட்ராயிங்கை வந்து நீங்கள் கீழே எப்படி ட்ரேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸில் இருக்க பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டை கீழே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ வந்து சில பேருக்கு வந்து ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து அந்த ப்ளவுஸே வச்சு நம்ம ரெடி பண்ணுறதை விட நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு தான் பெஸ்ட்டுன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட்டை பற்றி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி பார்த்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது, ஸோ நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கவும் தெரியும், பேட்டர்ன் மேக்கிங்கில் வெஸ்டர்ன் மெஷர்மெண்ட் எடுக்கவும் தெரியும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டேரெக்டாக ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணவும் தெரியும். ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சதால் ஒருவேளை நம்ம மார்க் பண்ணது கூட ராங் ஆயிடுச்சோ, ராங் மீன்ஸ் எப்படின்னா நம்ம வந்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நவுத்தி வச்சுருவோம், நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து அப்போ திருப்பி ரீசெக் பண்ணுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க் பண்ணாக்கா அதில் வந்து நிறைய வந்து கற்றுக்கணும். நிறைய கற்றுக்கிறது வந்து நிறைய இருக்குது. எதுக்குமே வந்து எண்டே கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு பாருங்கள் 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இது இன்னொரு ப்ளவுஸ். ஆக்சுவலி அந்த இன்னொரு ப்ளவுஸோட லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம லைனிங் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக வச்சு மார்க் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை லைனிங் இருந்தாலும், இதுவே ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் அதை கூட அந்த லைனிங் அப்படியே பர்ஃபெக்டாக வச்சு சேம் டு சேம் கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நெக் சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்ம நெக்கை ஷேப்பை மாத்திரம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங்கை வந்து சேமாக அப்படியே வச்சுக்கலாம். ஸோ கேமரா மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி அப்படியே மாறி வரும். ஏன்னா வந்து நான் மறந்து போய் ஒரு வாட்டி வெர்டிகுலராக ஒரு டைம் ஹரிசண்டலாக எடுத்துகிட்ருப்பேன். ஸோ கொஞ்சம் பிரைட்டனாக வந்து நம்மளது வந்து ஹாலில் சம்டைம் எடுக்கிறோம். அந்த இது லைட்டிங் வந்து சம்டைம்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம வந்து லைட்டிங்லாம் போட்டுலாம் எடுக்க முடியறதில்ல. ஸோ நம்மளால் போகிற பக்கம் எப்படி முடியுதோ அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்து ஒரே டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஒரே டைமில் நான் முடிக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ இது வந்து நான் நைட்டு வந்து 1 மணிக்கு 1:30 மணிக்கெலாம் கூட சம்டைம்ஸ் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ நம்மளோட டெய்லரிங் ஒர்க்கே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதை தான் ஏன்னா மீதி டைமில் வந்து என்னோடய பொட்டிக்லேயே எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதால நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்றதாலே வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக போகிற வீடியோவில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ், எந்தெந்த பேட்டர்னுக்கு எப்படி வேரியேஷன்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணால் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம், எப்படி வந்து அதாவது இப்போ நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்டிச்சிங்லேயே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் கரெக்டாக வந்து நிறைய டைம் வந்து ஸ்டார்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ண பிறகு பார்த்தா ஒரே ஷேப்பாக வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது சின்ன டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இது பாருங்கள், இதெல்லாம் நான் நைட் ஃபுல்லாக உட்காந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். பட் டேரெக்டாக வந்து நான் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எல்லாத்தையுமே நம்மளால வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் ப்ரொசீஜராக தான் இருக்குமே ஒழிய டிஃப்ரென்ஸாக இருக்காது. பட் ஒரே வீடியோவில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ போகிற வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது செப்பரேட்டாக தேவை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வீடியோலேருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேளுங்க. அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர்னால் என்னென்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ லைனிங் அட்டாச் பண்ணும்போது பேக் வந்து ஸ்டிச் டர்ன் பண்ணுறோம். அதாவது அடித்து திருப்புவாங்க. மெயின் நல்ல பக்கம் வச்சு உள் பக்கம் லைனிங்கை திருப்புவோம். அதே மாதிரி ஸ்லீவையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மெயின் ஃபேப்ரிக் ஃப்ரண்ட்டு வந்து சேம் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிட வேண்டியதான். பட்டியும் சேம் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கில் வந்து எப்போ ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பேக்குக்கு உள்ள 2 டாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். பேக் டாட் கம்ப்ளீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு ரெண்டாவது எப்படி பண்ணாக்கா நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுல்லாக ஆல் டாட்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 3 டாட் மட்டும் போடணும். 4வது டாட் வந்து சைட் டாட் வந்து போடக்கூடாது. சைட் டாட் வந்து உங்களுக்கு வந்து அதாவது க்ளோஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை இது
சரியாக வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஒரு வேளை ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வந்துச்சுனாக்கா அப்போ வந்து அந்த டாட்டை ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி கரெக்டாக வந்துச்சுன்னா அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் டாட் பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிரிக்கிறது வந்து கஷ்டம், ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணாக்கா ஸ்டிச்சிங் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஒரு 1 ஹவர்லேயே முடிச்சிடலாம். நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா 1 ஹவர்லேயே முடிச்சிடலாம். பாருங்கள், அந்த பட்டி கட் பண்ணுறது கூட நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரே சைடு வந்து அட்டாச் ஆகிடும். அது வச்சுக்கிறது எப்படின்னாக்கா நம்மளோட ஃப்ரண்ட்டும் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆமோல் இருக்குல்ல, அதுவும் 2 சைடும் ஃப்ரண்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். அது ஸ்டிச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறைய வாட்டி நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். அப்படியே சில பேர் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ஒரே ஷேப் வந்து ஒரே சைடு வந்துடுது மேடம், எங்கே மிஸ்டேக் பண்ணனே தெரில அப்படின்வாங்க. பட் ரொம்ப சிம்பிளான மிஸ்டேக் தான். அது வந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அது ப்ராக்டிஸில் இருக்கும். சில பேர் வந்து டெய்லரிங் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ரொம்ப போரிங்கான ஒர்க்குன்றதால ஸோ கொஞ்ச நாள் வந்து அப்படியே பெரிய கேப் எடுத்துருவாங்க. பெரிய கேப் எடுத்துட்டா திருப்பி மறந்துடும், திருப்பி வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக டச்சில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாகவே பண்ண முடியும். வந்து நான் லாஸ்ட் இதுலலாம் நிறைய வந்து அம்மா ஸ்டிச் பண்ண வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பேன். ஏன்னா அவங்க நிறைய டைம் வந்து அவங்க தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. கட்டிங் தான் நான் மெயினாக பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து இந்த டைம் வந்து ஸ்டிச்சிங்காக வந்து பண்ணி போட்டிருக்கோம். அதனால் சேம் தான் ப்ரொசீஜரு. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுல வந்து நம்ம பெர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்டிச்சிங் தானே அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டிச்சிங்கும் வந்து நம்மளது கட்டிங்க்கு ஈக்குவலாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதில் பர்ஃபெக்ஷன் வந்தால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் சுருக்கி இழுத்து இப்படி தைச்சிட்டா கூட அதில் அந்த சின்ன கட்டிங்கில் கரெக்டாக இருந்து அதனால் ஸ்டிச்சிங்கால் வர சுருக்கத்தை கூட வந்து கஸ்டமர்ஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா, எனக்கு வந்து இங்கே வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி கட்டிங் கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி ஸ்டிச்சிங்கையும் கரெக்டாக வந்து கற்றுக்கணும். அப்போ தான் வந்து அதை ஆல் டுகெதராக பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து நம்ம நிறைய வந்து அயன் வந்து நிறைய யூஸ் பண்ணணும். அயன் பண்ணிங்கன்னா நல்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம டாட்ஸ் எல்லாம் அயன் பண்ணி பண்ணுறோமோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சின்ன ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து அவாய்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓவரால் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் தைச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கம்மியாக யாரும் பேச மாட்டாங்க. வீட்டில் தைச்சா கூட நீங்கள் வந்து ஜாஸ்தியான பேமெண்ட் வாங்கலாம். நம்ம வீட்டில் தைச்சாலும் சரி, பொட்டிக்கில் தைச்சாலும் சரி, அதில் பொட்டிக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்ட்டு, டெய்லர்ஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ ஹைஃபை பொட்டிக்கில் தான் அவ்வளோ பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் டெய்லர் ஷாப்லேயே பொட்டிக்கில் அவ்வளோ பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பண்ணுறத காரணம் காட்டி அவங்களுக்கு ரொம்ப வந்து சார்ஜ் வந்து கம்மியாக தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வீட்லேயே பண்ணால் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரீசனபிளான சார்ஜ், இப்போ வந்து இது ஒரு வித் லைனிங் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணால் 550 வந்து சார்ஜ் பண்ணுவேன். அது கம்மியாக வந்து 300 350 எல்லாம் நான் வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்மியாலாம் பண்ணாக்கா ஸோ நமக்கு வந்து வேல்யூவே இருக்காது. ஸோ நம்ம அந்த அளவுக்கு வந்து கம்மியாக பண்ணக்கூடாது. அந்த ஒர்க்லேயும் வந்து அந்த அளவுக்கு நீட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம விலை ஜாஸ்தி வச்சா தான் நமக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஒர்க்கில் வந்து நீட்டாக கொடுக்கலாம், அதுவும் தப்பு தான். ஸோ நம்ம வேலைக்கு தகுந்த காசு கண்டிப்பாக வந்து வாங்கலாம். அது வீட்டில் செஞ்சாலும் சரி, வெளியில் செஞ்சாலும் சரி. வீட்டில் வந்து நம்ம வீட்டிலே பண்ணும்போது ரெண்ட் இருக்காது. அது உடனே தான் ஒழிய அவள் தான். நான் வந்து கொரோனா டைமில் நான் ஷாப்பை மூடும்போது கூட என் சேம் ரேஞ்சஸ் தான் பண்ணேன். அதனால் நான் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்மியெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ நம்மளோட ஒர்க்கு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஜாப். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஏறிடாது, எல்லாருக்கும் வந்துடாது. அப்படியே வந்துடுச்சுன்னா அதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம். நிறைய வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருக்குமே ஒழிய மற்றபடி நீங்கள் வந்து ட்ரை பண்ண கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்ம வீட்டுக்கே நிறைய வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம தச்சிக்கிறதுலேயே நிறைய காசை வந்து நம்ம மிச்சம் பிடிச்சிக்கலாம். ஒரு 10 ப்ளவுஸ் நம்ம வீட்டுக்கே தைக்கிறீங்கனாக்கா நீங்கள் வெளியில் கொடுத்தா எவ்வளோ ஆகும்? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதான் நம்ம வீட்டிலே தைக்கும்போது நம்ம ஹைஃபையாகவும் தைச்சிக்கலாம். ஹைஃபையாக தைக்கிறத போய் நீங்கள் வெளியில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து டபுள் த சார்ஜ் சொல்லுவாங்க. 100 ரூபா இருக்கிற இடத்துல வந்து 1000 ரூபாய் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க மேலே மிஸ்டேக் கிடையாது. அவங்களுக்கு நம்ம அவ்வளோ ஒர்க்கு தரோம், இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நமக்கே தெரிஞ்சு நம்மளே தைச்சிட்டோம்னாக்கா ஸோ அவ்வளோ காசை வந்து நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம கற்றுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்றது எந்த காலத்துலேயுமே வந்து நம்ம அதை வந்து மறக்க முடியாத உண்மை. ஸோ அதனால தான் சொல்கிறது, எப்போயுமே வந்து நம்ம கைத்தொழில் வந்து கண்டிப்பாக அது டெய்லரிங் வந்து உங்களுக்கு எப்போயுமே வந்து நம்ம கையில் வந்து காசு இருந்துகிட்டே இருக்கும். என்றைக்கு ஆர்டர் வரும் தெரியாது, என்றைக்கு ஆர்டர் போகும் தெரியாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இது பார்க்குறவங்க கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். சும்மா வந்து
ஃப்ரீயாக சொல்லித்தராங்க சொல்லிட்டு கரெக்டான ஃபிட்டிங்லாம் வரலனாக்கா அது வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கிறது வந்து பர்ஃபெக்டான மெத்தடு வந்து கற்றுக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா ப்ரொசீஜர், ஸோ தெரியாமல் பதறி தைச்சோன்னாக்கா வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாது. நிறைய ப்ராப்ளம் வந்து ப்ளவுஸில் வரும். பார்க்குறதுக்கு தான் ப்ளவுஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நிறைய வந்து கன்ஃபியூஷன், டென்ஷன் எல்லாமே வந்து இந்த ப்ளவுஸில் தான் வரும். பட் வந்து அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். கண்டிப்பாக வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து போக போக வந்து நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோஸ்லாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து மண்டே ஃப்ரைடே வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். அதை பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் வந்து யாருக்காவது எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து போடுங்க. ஸோ இன்னும் வரப்போகிற வீடியோஸில் வந்து க்ளோஸ் நெக், போட் நெக், அதோட மெஷர்மெண்ட், ஒரு சைஸ்க்கும் வந்து நெக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் மேக்கிங் வீடியோவும் இந்த 2 டேஸில் ஒரு நாள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் அப்லோட் பண்ணிடலாம். பேட்டர்ன் மேக்கிங்லேயும் நிறைய வந்து பேட்டர்ன்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணும்போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அது பண்ணி முடிச்சு அது போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம தான் தைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து அதில் பர்ஃபெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை கற்றுக்கணும், இந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸே இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேயில் வந்து ரோல் ஆகிட்ருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக பார்த்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது ஸ்லீவ், ஜஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து லேஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. லேஸ் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நிறைய நேரம் வந்து நம்மளோட ஃபோனும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுது. அதனால தான் வந்து என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓவர்லாக் கம்பல்சரி. ஓவர்லாக் இல்லாமல் வந்து நம்மளால் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ ஓவர்லாக் கம்பல்சரி முடிச்சுட்டு நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ ஆமோல் அப்புறம் சைடு வந்து ஓவர்லாக் போகிறோம். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பிளேடு இருக்கிறதால கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏதாவது கட் ஆகிடுமோன்ட்டு. பிளேடு இருந்தால் தான் வந்து அதை ட்ரிம் பண்ணும். பிளேடு இல்லைனாக்கா வந்து ட்ரிம் பண்ணாத ஜஸ்ட்டு வந்து ஸ்டிச் மாத்திரம் போடும். பட் பிளேடு இருந்துச்சுனாக்கா நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ பாருங்கள், 2 ப்ளவுஸுமே முடிச்சாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இப்போ கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பர்ஃபெக்டாக வந்துச்சு. இதில் ஏதாவது ஃபிட்டிங்ஸ் இஷ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து நம்ம ரீசெக் பண்ணி கண்டிப்பாக வந்து பிடிச்சி கொடுத்தா ஆயிடுச்சு. ஸோ பெரிய அளவில் மிஸ்டேக்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏன்னா வந்து நம்ம கரெக்டான விதத்தில் இப்போ ஒரு கரெக்டான மெத்தடில் கற்றுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி தரோம். ஸோ சும்மாவே வந்து கண்ணா பின்னான்னு ரெடி பண்ணி கொடுத்தா வந்து யாருக்குமே வந்து செட் ஆகாது. நமக்கு எவ்ரி மண்டே வந்து ஃப்ரைடே வந்து நம்மளோட டெய்லரிங் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருக்குது, இல்லை எதை பற்றியாவது நம்ம வந்து கற்றுக்கணும், ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி மண்டே ஃப்ரைடே. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு கேப் வந்து கிடைக்கும். அதை வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தால் கூட, ஒரு பேட்டர்ன் போட்டாலும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லாங் கேப் வேணும். சீக்கிரமாக வந்து நம்மளால் கொடுக்க முடியாது குக்கிங் வீடியோ மாதிரி. ஸோ அதனால் நம்ம குக்கிங் வீடியோலாம் சின்னதாக வந்து நம்ம ஷார்ட்ஸில் வருது. ஸோ அது வந்து டே டு டே நம்ம பண்ணுவோன்றதால டக்குன்னு எடுத்துகிட்டு போட முடியும். பட் இது வந்து அப்படி கிடையாது. இதுக்குன்னு நம்ம செப்பரேட்டாக எடுத்து பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெளியில் போய் நீங்கள் போய் கற்றுக்கணும்னு அவசியமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.